ரூபாய் நோட்டு விவகாரத்தால் ஏலக்காய் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தேனி மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டத்தையொட்டியுள்ள கேரள எல்லைப் பகுதியில் அதிக அளவில் ஏலக்காய் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் ரூபாய் நோட்டு விவகாரத்தால் ஏலக்காய் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சில்லறை தட்டுப்பாடு காரணமாக ஏலக்காயை தரம் பிரிக்கும் தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கூறியுள்ளனர். ஒவ்வொருத்தருக்கும் டெய்லி வேஜஸ் கொடுக்கணும். கொடுத்தாத்தே அவங்க சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. இப்போ இன்றைக்கி ஒரு 10,000 அல்லது 5,000 ஒரு 24,000 இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கடன் சொல்ல வேண்டியது இருக்குது சம்பளத்துக்கு. அப்படிங்கும்போது ஏலக்காய் விற்கவும் முடியல, வாங்கவும் முடியல. இப்போ கையில் வச்சுருக்கிறவங்க, பணம் வச்சுருக்கிறவங்க இந்த நோட்டத்தையும் கொடுக்குறதுங்கிறாங்க. அதை வாங்கி நம்ம பேங்க்கில் போட்டால் அது பெரிய அளவுக்கு செய்யக்கூடிய காரியம் இல்லை. அதனால் இது இந்த வியாபாரத்தை ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த விலை கூடிக்கிருக்க நேரம் அரசாங்கம் மத்திய கவர்மெண்ட் இப்படி ஒரு அறிவிப்பு விட்டதுனால விலையும் ஒரு 100 ரூபா குறைஞ்சிருக்கு. மேற்கொண்டும் பதிவு ஏலக்காய் வர்த்தக மையத்துக்கு வர்றதில்லை. பணப்பிரச்சனையினால் இந்த பிரச்சனை பெருசாக இந்த மாதத்தில் எல்லா வியாபாரிக்கும் ஒரு பாதிப்பாக நான் கருதுகிறேன்.